ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். அதாவது கொடுமைன்னு கோயிலுக்கு போனால் அங்கே 2 குடும்பம் நமக்கு முன்னாடி வான்னு ஆடுமா. இந்த பழமொழியை ஏன் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி உங்கள் எல்லாத்துக்கும் நான் சொல்லிக்கிறேன். என்னோட சௌரியம். ரெண்டாவது வீடியோ நான் இனிமேல் அது அளவுக்கு அதிகமாக போடுவேன். அப்படிங்கிறனால நமக்கு வீடியோ வேணும் அப்படின்னு இப்போ ஃபேஸ்புக்கில் 2 நிமிஷம் வீடியோ டெய்லி 5 வீடியோ போடணும். மீடியாவுக்கு வீடியோ, விழுதுகளுக்கு வீடியோ, திருப்பி விழுதுகளில் 12 மணி லைவு, திருப்பி மீடியாவில் ஒரு சாப்பாட்டு வீடியோ, திருப்பி நைட்டு 9 மணிக்கு லைவு, திருப்பி விழுதுகளில் அவர் ஒரு லைவு, இவ்வளவும் போடும்போது இதையும் பார்த்து நான் சமையலும் செஞ்சு வெளியே இருக்கிற பிரச்சனைகள் எல்லாத்தையும் பார்த்து இவ்வளவும் பார்க்க முடியல, பார்த்து நம்ம வீட்டு வேலை பார்க்க முடியாதுன்னு தான் நான் நினச்சேன். அதுக்காக தான் நான் ஒரு வேலைக்கு ஆலயம் போட்டேன். முந்தா நாள் வந்த அம்மா நேற்றே தான் கட்சி மீதுக்கு போயிருச்சான். சரி போ அப்படின்னு சொல்லி விட்டுட்டு 8:30 மணிக்கு கூப்பிட்டுச்சு. சரின்ட்டு சரி காலைல வாங்க அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். திருப்பி இப்போ பார்க்குறேன் மணி 10:45 ஆகி போச்சு. என்னடா இன்னும் ஆளை காணான்னு பார்த்தா மழை மாதிரி மூச்சு கிடக்கு. நேற்றே தெரிஞ்சிருந்தா நான் நைட் அந்த லைவ் போடும்போது பார்த்துக்கிட்டே அழகாக அடுப்பெல்லாம் தொடச்சி பாத்திரத்தெல்லாம் நீட்டாக கழுவி எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்திருப்பேன். பார்க்குறங்க அள்ளி குமிச்சு போட்டு எல்லாம் அப்படியே கிடக்குது. ஏன்னா நான் எல்லாத்தையும் ஒதுங்க வச்சு கொடுக்கணும். இதுக்கு இந்த வேலையை நானே பார்த்துருவேன். அங்கனா எதுவும் கடந்தா வச்சா கூட நான் தான் எடுத்து போட்டுருவேன் பக்கத்தில். அதே மாதிரி எதுவும் துணி எதுவும் கிடந்தா கூட இது பண்ண. அதாவது உழைக்கிறவங்க கூட குறைச்சி ஒரு வேலை செய்கிறோம், அந்த காசை நமக்கு சமைக்கணும்னு சொல்லி தான் நினைக்கிறேன். அப்புறம் 10:45 கூப்பிட்டா நான் ஒரு 12 மணி போல் வந்துடுறேன்னோட எனக்கு கடுப்பு வந்துருச்சு. நீ வேலைக்கு வரவே வேணாம், அந்த வேலையை நானே பார்த்துக்கிறேன்னு. இங்கே வாங்க, நானே இப்போ திலிப்பாக இருந்தேன். இப்போ கோகுலை கூப்பிட சொல்லி அவனை கிளம்புடான்னு சொல்லி அவன் இந்தா போகிறேன்னு அவன் படுத்து கிடக்கிறேன். இங்கே வாங்க, இப்போ விளக்கமாக எடுத்து வீடு பூரா கூட்ட சொன்னேன். சரின்னு வீடை கூட்டிட்டேன். இங்கே வாருங்க, நல்லா பார்த்துக்கோங்க. இந்த சிங்கு தைக்க சொன்னால் கூட தேய்ச்சி கழுவுறது கிடையாது. இந்த சிங்கு அப்படியே வலுவலுன்னு இப்போ நான் தேய்க்கிறேன். அப்படி கிடந்துச்சு. இப்போ இங்கே வாருங்க, இந்த ஒரு கூட பாத்திரம், இந்த அடுப்பு, இந்த திண்டு, இது எல்லாத்தையும் இது பண்ணேன். இது இல்லாமல் இந்தாங்க இப்போ நான் 65 போட்டு இந்த சிக்கன் தெரியுதா ப்ராயரு, ஒரு நாள் நான் 65 போட்டு கொடுத்துருன்னு சொல்லி இது 65. இந்த பாருங்க நாட்டுக்கோழி தெரியுதா, இது நாட்டுக்கோழி. இது பூரா இப்போ உட்காந்து காலையில் மணி எத்தனை ஆகுது, 7 மணிக்கு எந்திரிச்சு மீடியாவில் வீடியோ போட்டுட்டு இந்த இடையில நீங்கள் நடந்ததை பூரா சொல்கிறேன். இந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாமே அரைச்சி வச்சுருக்கேன்னா கடைசியில் பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ மசாலா இல்லை, கொஞ்சோண்டு தான் இருக்குது, இப்போ சுத்தமாக இல்லை. சரின்னு இந்த இவர் போய் நான் மசாலா வாங்கிட்டு வந்துடுவான்னு கேட்டார். இங்கே வா, அடிக்கிற வெயிலில் அங்கேயும் போகிறேங்கிற, மசாலா வாங்க போகிறேங்கிற, நொச்சக்கொட்டையில் நான் ரத்தம் பொத்துக்கிட்டு ஊற்றிடும், படுத்த படிக்க ஆயிடுவேன். ஏன்னா என்னாலே போக முடியல அன்றைக்கி வெயில், அவ்வளோ வெயில் அடிக்குது. அப்படிங்கும்போது காலையில் எந்திரிச்சு சரி வாப்பா மீனி ஏதாவது வாங்கி கொடுத்துட்டு போயிடுறேன், நான் வரதுக்குள்ளே நீ சமைச்சிருவேன். ஏன்னா எனக்கு கை எப்பூட்டு வேலை கிடந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த 12 மணிக்கு நான் சமைக்க ஆரம்பிச்சிடும், 1 மணிக்கு சாப்பாடு ரெடி ஆயிடும். அது எப்போவுமே எனக்கு உண்டான பழக்கம். ஒரு மீன் கடைக்கு போனால் பூரா பழைய மீன் ஈமொக்கிது. ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், ஏற்காட்டில் ஒரு சாப்பாடு கடைக்கு முன்னாடி ஈ மொச்சு, அந்த ஈ சாப்பாட்டில் வச்சு நான் எப்படி கிடந்தேன், வைரஸ் காய்ச்சல் வந்த மாதிரி எப்படி கிடந்தேன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இந்த உலகத்தில் இருக்க ஈ பூரா அந்த மீனில் மொக்கிது. ஐயா எனக்கு வேணவே வேணாம். ரெண்டாவது ஒரு 50 ரூபாய்க்கு அந்த அம்மாவுக்கு இவருக்கு ஜண்டை 7ஆம் பொருத்தமாகும், எனக்கு வேணவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். ஏன்னா மீனை பொறுத்த வரைக்கும் நான் போய் தான் வாங்குவேன், இவரை வாங்க விட மாட்டேன். சரியா, திருப்பி இன்னொரு கடைக்கு போனோம். 3 ஜிலேபி கண்ட மீன் எடுத்தேன், பெருசாக. சரி போதுப்பா, மண்டை வாழு இதெல்லாம் போட்டு குழம்பு வச்சுட்டு பொரிக்கிறதுக்கு ஒரு 6-7-8 பீஸ் கூட ஆளுக்கு 2 வச்சுக்குவான் போதும் அப்படின்னா மத்தி நல்லா இருக்கு எடுங்கன்னாங்க. சரின்னா மத்தியை பொறுக்கினார். பார்த்தா பூரா நொசத்தை கிடக்கு. ஒரு நொசத்தை கிடக்கிற மீனில் நம்ம பார்த்து தான் எடுப்போம். இதுக்காண்டி இவங்க நொசத்தெல்லாம் கொடுத்து குழம்பு வச்சு திங்கன்னா எங்களுக்கு நான் தலைவிதி மயிரை பார்த்தா போட்டிருக்காங்க. சரி மஞ்சப்பாறை மீன் எடுக்கலான்னு பார்த்தா 850 ரூபாயா மஞ்சப்பாறை. ஏன்னா 850 ரூபாய்க்கு மீன் வாங்கி திங்கிற அளவுக்கு அவ்வளோ பெரிய பணக்காரங்களா நம்ம. நான்லாம் 100 ரூபாய்க்கு ஜிலேபி கண்டா வாங்குவேன், 2 கிலோ 200 ரூபா, வெட்டுறதுக்கு 50 ரூபா, 250 ரூபாயோட வேலை முடிச்சுட்டு வந்துடுவேன். சரின்னு சொல்லி அங்கே போய் அங்கே ஒரு ஓரியாட்டம். சரி இந்த 65 மசாலா இருங்க, அதையும் காட்டுறேன். இருங்க ஒரு நிமிஷம் வாரேன். இந்த பாருங்க 65 மசாலா. ஒன்றுக்கு ஒரு வாட்டி போக முடியல, வாங்கிட்டு வான்னு சொன்னால் இந்த ஆள் மறந்துடுறேன். 2 மொத்தமாக வாங்கினா கொஞ்சம் ரேட்டு கம்மி, ஒரு 12 ரூபா கம்மி ஆகுது. ஒரு பாக்கெட் வாங்கினா 10 ரூபா, 10 பாக்கெட் வாங்கினா 90 ரூபா. அந்த மாதிரி எப்போ வாங்குறனால எங்களுக்கு கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணாரு. இந்த பாருங்க நான் சொன்ன சக்கரா இதுதான் இதில். ஆனால் எல்லாமே இருக்கும்ப்பா, அஜினாமோட்டா இருக்கும், கலர் பொடி இருக்கும், எல்லாமே இருக்கும். இந்த சிக்கன் மாதிரி தான் இருக்கும். பார்த்தேன் சரி ஒன்றா வாங்குறதுக்கு இதில் என்ன வந்துட போதுன்னு சொல்லி இந்த ஒரு சரமே வாங்கிட்டேன். அடுத்து என் தங்கச்சி யார் மஞ்சு, என் தங்கச்சிக்கு, வெளிநாட்டில் இருக்க என் தங்கச்சிக்கு, அதுக்கப்புறம் யார் கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியாது. சரிங்களா, போடும்போது எப்படி அரைக்கலாம் வாங்கிச்சுங்கன்னா கூட மாட கேட்டுச்சுங்கன்னா கூட ஒரு 10 வச்சு கூட அழகாக வாங்கி அனுப்புனா இந்த மசாலா தான் நான் யூஸ் பண்ணுவேன். சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நான் அஜினாமோட்டோ சேர்த்துருக்காங்க, நான் அதையும் சொல்லிக்கிறேன், நல்லாயிருக்கும். சரிண்டு இதை வாங்கி இப்போ ஒரு சரம் வாங்கி கொடுத்து வீட்டில் வச்சுட்டேன்.
இவ்வளவும் பண்ணிவிட்டு நான் அதுக்கப்புறம் தான் வந்துக்கிட்டு வெங்காயம் உரிச்சுக்கிட்டு கூப்பிட்றேன். நான் 12 மணிக்கு வரேன்னா எப்படி நம்ம 12 மணிக்கு வந்து வேலை பார்த்து கொடுக்கும், அதுக்கு பின்னாடி நான் ஜோராக்குறதுக்கு சொல்லுங்கள் பாப்பா. நான் நினச்சேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் எல்லாருமே நீ சாதாரணமாக நினைக்கிறீங்க. ஐயா இவ வந்து ஒரு பெமிலியர், ஒரு பந்தா, ஒரு தற்பர்மன் தபர். இப்போயும் நான் சொல்கிறேன், அழகாக மீடியாவில் வந்து இதுக்கு ஒரு வீடியோ, அதுக்கு ஒரு வீடியோ, இதுக்கு ஒரு லைவு, அதுக்கு ஒரு வீடியோ, இது இங்கே 9 மணிக்கு லைவு, திருப்பி அதில் ஒரு இது, ஃபேஸ்புக்கில் 5 வீடியோ, ஃபோட்டோ, இது இல்லாமல் வெளியே போய் மல்லிகை ஜாமான் வாங்குறது, மசாலா வியாபாரம் பார்க்குறது, இது இல்லாமல் வெளியே இருக்கிற பிரச்சனையெல்லாம் பார்க்குறது, வெளியே கடைக்கண்ணிக்கு போகுதுன்னு தான் நேற்று கொரியர் போட்டேன். என் தங்கச்சிகளுக்கு பூரா போய் சேர்ந்துருச்சுன்னு ஃபஸ்ட்டாகவே ஜட்டி போடவில்லையா அப்படி சொன்னால் தான் உங்களுக்கு தெரியும். ஒரு ஐடி ஜட்டி போடவில்லையா அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். நான் அந்த பிள்ளையோட பேர் வேறு பேர். அந்த பிள்ளை காலையிலேயே ஐ லவ் யூ ஸோ மச், ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம் அக்கா, எப்போவுமே முடியும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக நான் செய்வேன், முடியலடி வேணாண்டி அப்படின்னு சொன்னால் அவள் அந்த புளியெல்லாம் கூட கேட்டிருக்கா. அவளுக்கு தனியாக அவள் பேரை போட்டு அவள் என்னென்ன கேட்டிருக்கான்னு ஒரு லிஸ்ட்டு போட்டு அதை நான் வாங்கி அது எவ்வளோ வருதுன்னு அவளுக்கு நான் அனுப்பணும். இதெல்லாம் ரொம்ப ரிஸ்க்கான வேலை. அப்படிங்கும்போது சரி வேலைக்கு ஆள் போட்டு மாசானம் தானே பார்த்தா அதுவும் எப்படி நம்மளை காலை வாரி விட்டு இந்த வரங்க கையெல்லாம் எரியுது. ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு நான் பாத்திரம் கழுவி. அப்படிங்கிறனால கட்டான்னு கழுவிட்டேன். பொட்டேன் திருப்பா அவன் 4 போடு எந்திரிச்சு வீட்டா கூட்டு என்ன படுத்துக்கிட்ட ஒரு மனுஷங்க. எங்கள் அம்மாலாம் சின்ன வயசில் சொல்லும், ஒரு நேரம் சோறு சாப்பிட்டா கூட அவங்களுக்கு ஒரு சின்ன வேலை பார்த்து கொடுக்கணும்னு சொல்லும். நான்லாம் சின்ன வயசுலேருந்து அவ்வளோ பாடுபட்டிருக்கேன். இப்போ கூடங்க எனக்கு இந்த மசாலா விற்கணும், எனக்கு இதை பண்ணணுங்கிறது எனக்கு அவசியமே கிடையாது. இந்த மாதிரி 4 வீடியோ போட்டேன்னா மாதம் முச்சு விடுற மசாலாவில் வர்ற வருமானத்தை நான் சம்பாரிச்சுவேன். அது என்னோட டார்கெட் கிடையாது. மீடியாவுக்குள்ளே யூடியூப்குள்ளே இருக்கனால இந்த இப்போ லைசன்ஸு அதுக்கு அப்ளை பண்ணியாச்சு. அந்த சர்டிஃபிகேட் வந்துடும், ஜெராக்ஸ் எடுத்து அழகாக சவுத்துற மாட்டிடுவேன். எதிரி எங்கெங்கே டார்கெட் பண்ணி எங்கெங்கே அடிக்கணும்னு நினைக்கிறேன்னா எதையுமே நான் வந்து எப்படி கொண்டு போகணும்னு தெரியும் எனக்கு. நான் இப்பயும் சொல்லிக்கிறேன், எனக்கு படிப்பு மட்டும்தான் கிடையாது. லைசன்ஸ் என்னென்ன கேட்டிருக்காங்களா, பேன் கார்டு, ஆதார் கார்டு, ஃபோட்டோ, அந்த மசாலாவோட இது எல்லாத்தையும் கேட்டிருக்காங்க. அனுப்பியாச்சு. ஆன்லைனில் புக் பண்ண போகிறேன். எனக்கு சர்டிஃபிகேட் வந்துடும். நான் போய் இ சேவை மையத்தில் போட்டு அழகாக டவுன்லோடு போட்டு எடுத்துகிட்டு வந்து மாட்டிட்டு அந்த சர்டிஃபிகேட்டோடு நான் எல்லாத்துக்கும் கொரியர் போடுவேன். இனிமேல் ஏன் இதை நான் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து செய்கிறேன்னா, நான் வந்து இதை அடிக்க போகிறேன். என்னது அது என்னடி சொல்லுங்கள், ஸ்டிக்கர். இந்த இப்போ போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, இந்த பேர் போட்டு இந்த ஸ்டிக்கர் போட்டிருக்காங்க. இந்த ஸ்டிக்கர் மாதிரி போட்டாவும் அவர் போட்டாவும் போட்டு சிக்கா சூர்யா மசாலா வெஜ்ஜு மற்றும் நான்வெஜ்ஜுக்கு அழகாக நீங்கள் வந்து வெஜ்ஜுக்கும் சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். என்ன அதில் 2 ஸ்பூன் போடுறதை இதை ஒரு 1/2 ஸ்பூன் 3/4 ஸ்பூன் போடுங்க. ஏன்னா காரமாக இருக்கும். காரம் வந்து வெஜ்ஜு சாப்பிட்றவங்க மேக்ஸிமம் அதிகமாக சாப்பிட மாட்டாங்க. அப்படிங்கிறனால இந்த மசாலாவை பெரிய லெவல் கொண்டு வரணும், பெரிய லெவல் ஆர்டர் எடுக்கணும். என் மசாலா உலகம் எங்கும் வந்து பேசணும். சூர்யா நல்லா சுத்தமாகவும் கொடுப்பாங்க, தரமாகவும் இருக்கும், நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லணும். நானும் வந்து ஒரு பெண்ணாக இருந்து ஒரு படிக்க இல்லைனாலும் கூட பரவாயில்ல, யூடியூப்பில் அவங்களுக்கு இவ்வளோ வருமானம் வந்தாலும் இதை ஒரு சிறு தொழிலாக ஒரு பெண்ணாக இருந்து இந்த அளவுக்கு வந்திருக்காங்க. இன்றைக்கி இவங்களோட மசாலா வந்து பெரிய பெரிய மசாலா கம்பெனி இருக்குங்களா, அந்த மாதிரி இந்த மசாலா வந்து இவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் பேர் எடுக்கணுங்கிறத நான் முழு கவனமாக இருக்கேன். இப்போ அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப்பில் வந்து காசு போடுறவங்க எல்லாத்தையுமே நோட்டில் தனியாக எழுதி வச்சு, அவங்க அட்ரஸை தனியாக எழுதி வச்சு, டெலிவரி போட்டவங்களுக்குலாம் டிக்கு போட்டு, டெலிவரி கேட்குறவங்களுக்குலாம் எழுதி வச்சு இந்த டைரி இருக்குது. டைரியும் கையுமே நான் தப்பு தான் எழுதினாலும் எனக்கு புரியும். அந்த தமிழை நான் மற்றவங்களுக்கு புரியாது. எதாவது எடுத்துக்கூட்டி என்ன இந்த காலை போடுற இடத்துல போட மாட்டேன், போடுற இடத்துல போடுவேன், இப்படி மாற்றி எழுதி வச்சிருவேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இப்போ நீ பாருங்கள், நாளைக்கு போகணும். நான் இன்றைக்கி ஒரு நாள் ரெஸ்ட்டு. சரி இன்றைக்கி நான் சத்தியமாக ஓப்பனாக உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு என்னங்க, சரி இவங்கிட்ட போயிட்டான்னா எனக்கு உடம்பெல்லாம் ஒரே வலி, டயர்டு, இன்றைக்கி மத்தியானம் ரெஸ்ட் எடுத்துக்குவோம். ஒரு நாள் இருந்தேன்னா ஒரு 5 மணி வரைக்கும் ஒரு 5 மணி நேரம் அடிச்சுட்டு கூட பேசாமல் படுத்து தூங்கி ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தேன். சத்தியமாக இன்றைக்கி முடியாது போல இருக்குது. ஏன்னா இப்போயே மணி 11:30. இப்போ தான் இந்த வீடியோவே நான் எடுக்கிறேன். 11 மணிக்கு போஸ்ட் பண்ண வேண்டிய வீடியோ 11:30 மணிக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன். இதுக்கு மேலே எப்படி நான் இன்னொரு வீடியோ எடுப்பேன்? இப்போ எப்படி நான் 1 மணி நேரம் அது கூட இந்த சமையலை போட்டு வீடியோ போடுவேன்? ஒரு பொம்பளை எத்தனை வேலை வாப்பா சொல்லுங்கள் பார்ப்போம். எனக்கு உழைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் நிறைய இருக்குது. ஆனால் என் கூட ஒத்தாசை பண்ணால் யாருமே கிடையாது. ஆனால் சம்பாதிக்கணும், மேலே முன்னேறணுங்கிற வெறி மட்டும் எனக்குள்ளே இருக்குது. என் தங்கச்சிங்க எனக்கு எப்போவுமே ஆறுதலாகவும் சப்போர்ட்டாகவும் இருக்கிற வரைக்கும் நான் இப்பயும் சொல்கிறேன் பிள்ளைங்க, அக்காவை பார்த்து அக்காவோட நெகட்டிவே விட்டுருங்க. நீங்கள் நிறைய பேர் பார்த்துருக்கீங்க, முன்னெல்லாம் வந்து நாங்கள் வாரத்துக்கு 5 நாள் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணுறது, 5 நாளுமே அப்படி எல்லாமே இருக்குது. ஆனால் இப்போ அப்படியே யாராருக்கு கொடுக்கணும், இதை எப்படி இன்னும் நம்ம வந்து டெவலப் பண்ணுறது? இந்த வைஷ்ணவியெல்லாம் போட்டிருக்கா, அக்கா எனக்கு வந்து உங்களுக்கு வரட்டும், என்ன வயசுக்கு அனுப்பலை, உங்களுக்கு வர விட்டு வைஷ்ணவியா தண்ணியாவா யாரோ ஒரு பிள்ளைங்க 5 கிலோ ஆர்டர் கொடுக்குறாக்கா, எங்கள் ஃபங்க்ஷனுக்கு வேணும்க்கான்னு சொல்லி உண்மையாலுமே சொல்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் தாராளமாக வாங்கலாம், நம்பி வாங்கலாம். சுத்தமாக இருக்கும், தரமாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு வாட்டி நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் விடவே மாட்டீங்க. காசை பார்க்காதீங்க. நீங்கள் 10 மசாலா வாங்கி ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி இடத்த வந்து வேஸ்ட் பண்ணுறதை விட 10 மசாலா போட்டு அது எப்படி இருக்குமோ என்னமோ இருக்குமோ. ஏன்னா மசாலா தயாரிக்கிற யாருமே உங்களுக்கு லைவாக அப்படி சமைச்சு காட்ட மாட்டாங்க. முதல்ல அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எல்லாரும் என்ன கேட்குறீங்க, இந்த கம்பெனியில் இந்த மசாலா இவ்வளோ ரேட்டு தான், அந்த கம்பெனி மசாலா அவ்வளோ போதும் அந்த ரேட்டு தான். எல்லா ரேட்டும் இருக்கட்டும். என்ன மாதிரி
சமைச்சு லைவாக காட்ட சொல்லுங்க. இல்லையா என்ன மாதிரி என்னென்ன பொருள் போடுறேன், எப்படி அதை பக்குவப்படுத்துறேன், எப்படி லைவாக அரெஸ்ட் வந்து காட்டுறேங்கிறத காட்ட சொல்லுங்க. நான் சேலஞ்சு விட்றேன். நான் அழகாக வாங்கினதுலேருந்து காயப்படுறதுலேருந்து அப்படியே நடந்து போய் மிஷினில் அரைக்கிறதுலேருந்து அரைச்சி கொடுத்து வீட்டில் வைக்கிற வரைக்கும் எந்த ரசாயன கலரோ அஜினாமோட்டோவோ இல்லை சுவைக்காக வேறு எதுவுமே கிடையாது. எல்லாமே இயற்கையாக மல்லி, மிளகா, சோம்பு, சீரகம், பட்டை, கிராம்பு, அந்த இது கறிக்குழம்புக்கு போடுற எல்லா மசாலும், கசகசா, இது எல்லாத்தையும் போட்டு அதுலேயும் அந்த மசாலா டிஸ்டி பற்றக்கூடாது, டேஸ்ட்டு குறைஞ்சிடக்கூடாதுன்னு அதுக்கு போய் கண்டிஸ்டிக்கு இங்கிட்டு 2 விளக்கமாரம், அங்கிட்டு 4 செருப்பு, கருப்பு துணி எல்லாம் போட்டு அரைக்க போகிறப்போ ஒரு பழைய எறும்பை போட்டு அரைச்சி கொடுந்து அதை பக்குவத்தோடு ஆற விட்டு, ஏன்னா ரொம்ப ஆற விட்டுறக்கூடாது, ஆற விடாமல் இருக்கக்கூடாது. பக்குவமாக என் தங்கச்சிகளை கொண்டே சேர்த்து அதை அதுக்கு சமைச்சு காமிட்டு எனக்கு ஒன்று ஒன்றா ரிவ்யூ போடுறேன்னு இருக்காங்க. எல்லாத்தையும் எடுத்து கண்டிப்பாக உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா இது பார்க்க உங்களுக்கு சாதாரண விஷயமா இருக்கும். ஆனால் இதை பெரிய லெவலில் கொண்டு போகிறது எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுங்களா? நான் பார்ப்பேன். இல்லையா அடுத்த மாதத்துலேருந்து அழகாக சமையலுக்கு கூட ஒரு ஆளை போட்டுறேன். சமையலோட வீட்டு வேலை செய்கிற மாதிரி ஒரு ஆள். இது இல்லாமல் நான் ப்ரைவேட் பர்சனல் விஷயம் எங்களுக்கு எவ்வளவோ விஷயம் இருக்குது. நீ அது வந்துருச்சுன்னா நீ அதுக்கும் நான் அலையணும். இந்தப்பா ஒன்றே ஒன்று மட்டும்தான் சொல்கிறேன். வாழ்க்கையில் கஷ்டப்படாமல் உழைக்காமல் வேர்வை சிந்தாமல் எந்த காசுமே நமக்கு ஒட்டாது. இப்போ நாங்கள் உட்காந்துருக்கோம், இவ்வளோ தூரம் உழைக்கிறேன்னா அந்த என் தங்கச்சி அதுக்கு என்னால் முடிஞ்சதை போட்டுவிட்டேன். அடுத்த வாட்டி அதுக்கு ஒரு லிஸ்ட்டு போடணும், பேரை எழுதி அதுக்கு என்னென்ன கொடுக்கணுங்கிறத தனி ஒரு பேப்பரில் எழுதுவேன். எனக்கு தெரிஞ்ச வாக்கில் இது எல்லாத்தையும் வாங்கி அனுப்பணும். இந்த டுங்குரு புளி கேட்க ஆரம்பிச்சிருச்சுக்க, மல்லித்தூள் தனியாக கேட்க ஆரம்பிச்சு. அக்கா நீ அரைக்கிறது பியூரான மல்லித்தூளுக்கா அப்படின்னு சொல்லி நீ மல்லித்தூள் இனி ஒவ்வொரு பேராக போட்டு அவங்க தனித்தனியாக என்னென்ன கேட்குறாங்கன்னு நான் எழுதணும். அதுக்கு லிஸ்ட்டு போடணும். எவ்வளோ வேலை தெரியுமா? அதனால் கண்டிப்பாக இருந்தாலும் யூடியூப்பை விட்டுற மாட்டேன். ஏன்னா எனக்கு சோறு போட்டது எனக்கு நிரந்தர தொழில். இருந்தாலும் இதை வச்சு நாளைக்கு இதுவே போனாலும் எனக்கு சொந்த தொழில் ஒன்று கையில் இருக்குது. சூர்யா காட்டை வாங்கினா நல்லா இருக்குங்கிற அந்த நம்பிக்கை மக்கள் மனசில், என் தங்கச்சிங்க மனசில் கொண்டு நான் சேர்க்குற வரைக்கும் நான் ஓய மாட்டேன். இந்த பிஸ்னஸை நான் விடுற மாதிரி ஐடியா இல்லை. லைசன்ஸுக்கு அப்ளை பண்ணியாச்சு. 2 நாளில் லைசன்ஸ் வந்துடும். ஸ்டிக்கர் ஒட்டுனாதான் வந்து லைசன்ஸ் தேவை. நம்ம என் தங்கச்சியில் கொடுக்குறதுக்கு இது தேவையில்லை. எதாக இருந்தால் நான் பார்த்துக்க தயாராக இருக்கேன், சந்திக்க தயாராக இருக்கேன். கண்டிப்பாக ஜெயிச்சு காட்டுவேன், சாதிச்சு காட்டுவேன். கண்டிப்பாக மேடையில் ஏறி மற்ற மசாலா பேர் மாதிரி ஏன் மசாலா பேர் வாங்கணுங்கிறத ஸ்டிக்கரோட இதே மாதிரி தூக்கி நானும் சீக்கிரம் காட்டுவேன், காட்டியே தீருவேன். ஓகேவா? பாய்டி தங்கச்சிலா, ஐ லவ் யூ. யாராருக்கு வந்துச்சோ எல்லாமே எனக்கு வீடியோவை எடுத்து போடுங்க, சமைச்சு ரிவ்யூ கொடுங்க ஆடியோவா. ஓகே பாய்.